மனிதநேயம் என்றால் என்ன என்பதை எனக்கு ஊட்டி வளர்த்தவர் என்னுடைய தாய். தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் அறிவியல் ரீதியான தேடலுக்கு ஒரே விடை எம்ஜிஆர் திரைப்படங்களும் திரைப்பாடல்களும். ரசிகர்கள் என்பதை விட எம்ஜிஆர் பக்தர்கள் சொல்லுவாங்க. திமுகவில் வந்து எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார், எம்ஜிஆருடைய செல்வாக்கு குறைக்கப்படுகிறது. தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்போமா நிகழ்ச்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் அருமையான தொண்டர், மேனாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய நேர்மையான தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சியின் மேனாள் மேயர், மனிதநேய அறக்கட்டளையின் மாமனிதர் ஐயா சைதை துரைசாமி அவர்களை சந்தித்து பல தகவல்களை கேட்டு அறிய போகிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி சமீபத்தில் தான் நீங்கள் உங்களுடைய ஒரே மகனை இந்த விபத்தில் இழந்திருக்கீங்க. புத்திர சோகம் என்பது ரொம்ப கொடுமையானது. உங்களுடைய மகனின் மரணத்திற்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த சோகத்திலேயே மூழ்கி விடாமல் மறுபடியும் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டு இது போன்ற சமுதாய பணிகளில் நீங்கள் ஈடுபட்டதை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். உங்களுக்கு இறைவன் வந்து நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோட நாம் இந்த நிகழ்ச்சிக்குள் போகலாம். நன்றி நன்றி சார், நீங்கள் பிறந்த ஊர், வளர்ந்த சூழல், உங்களுடைய பள்ளி பருவம், உங்களுடைய பெற்றோர், இதை பற்றிய தகவல்கள் எல்லாம் பரவலாக தெரியாது. அதனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். சரி. அதாவதுமா, என்னுடைய சொந்த ஊர் பெயர் தும்பிவாடி. அது ஒரு அடையாளம் தெரியாத கிராமம். கரூரிலிருந்து தாராபுரம் பிரதான சாலையில், கரூரிலிருந்து சரியாக 15வது கிலோமீட்டரில் சாலையின் ஓரத்திலேயே அமைந்திருக்கிற ஒரு ஊர். என்னுடைய அப்பா அம்மா பெரிய அளவில் படித்தவர்கள் அல்ல. கையெழுத்து போட தெரிகிற அளவுக்கு, மற்ற விஷயங்களை படிக்கிற அளவுக்கு தான் அப்பா 5வது வரையிலும் படிச்சிருக்காரு. எங்கள் அம்மா அது கூட படிக்கலை. ஆனால் அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார்கள். கரெக்ட். மனிதநேயம் என்றால் என்ன என்பதை எனக்கு ஊட்டி வளர்த்தவர் என்னுடைய தாய் மாரியம்மாள். என்னுடைய அப்பா சாமியப்பன், கடின உழைப்பாளர், விவசாய குடும்பம். அதோடு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்களேன், ஒரு 73 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் கடை, மளிகை கடை, டிஃபன் கடை, டீ, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நடத்துகிற சூழல் அப்போ பார்த்துக்குங்க. அப்படி ஒரு வணிகத்தில் ஈடுபட்டிருந்தது குடும்பம். எங்கள் அப்பா விவசாயம். யார் இந்த கடையை அம்மா பார்த்துக்குவாங்க. ஓகே, அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவே பார்த்துக்குவாங்க, எல்லாமே அம்மா தான் பார்த்துக்குவாங்க. அப்படி வளர்ந்த ஒரு சூழல். எங்கள் ஊரில் வந்து நான் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு வரையில் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்துச்சு. 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு வருகின்ற பொழுதே என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் எனக்கெல்லாம் மிகச்சிறந்த பயிற்சியை தந்தார்கள். அது இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் கூட பல முறை கேட்டு நான் மாநகராட்சியில் கூட அதை கொண்டு வந்தேன். பாலர் சபைன்னு, அதை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாணவர்களுக்கு பன்முகத்தன்மைகளை ஊக்குவித்தது. அதாவது பேச்சாற்றல் இருக்கிறவன் பேசுறது, பாடல் பாடுறது, கவிதை, இப்படி ஒவ்வொரு தன்மைகளிலும் சிறப்பாக அல்லது அதை பற்றிய ஆர்வம் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகின்ற, திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு பயிற்சி களமாக அமையும். வெள்ளிக்கிழமை 3:30 மணிக்கு வரும்.
அப்படிலாம் அந்த பள்ளி பருவத்தில் என்னை உருவாக்குனாங்க ஆசிரியர் பெருமக்கள். ரெண்டாவது, நூல்கள் வாசிக்கிற ஒரு தன்மையை எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஏற்படுத்தியிருந்தாங்க. செய்தித்தாள்களை வாசிப்பது, அப்பவே வாராந்திர இதழ்கள் வந்து படிக்கிற ஒரு பண்பு. அவங்க கொண்டு வர்றத அவங்க படிப்பாங்க இல்லையா, குமுதம், ராணி, விகடன், இது மாதிரியான இதழ்கள் எல்லாம், வாராந்திர இதழ்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு செய்தித்தாள்களே வரும். நவமணின்னு பத்திரிக்கை, அந்த நவமணி பத்திரிக்கையை வந்து படிக்கிறது, அந்த படிச்சிட்ட பிறகு அந்த பேப்பரெல்லாம் சேர்த்து அதை அடுக்கி வைத்தல், முறைப்படுத்துதல், அந்த பணிகள்லாம் நான் செய்வேன். ஸோ இப்படி படிக்கிற ஆர்வத்தை அப்போ எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் உருவாக்குனாங்க. நீங்கள் பாருங்களேன், 6வது படிக்கிற போதே மூவா எழுதின கல்லோ காவியமோ கரித்துண்டு போன்ற நாவல்களை நான் படித்தேன். 6வது 7வது படிக்கிற போதே வால்காவிலிருந்து கங்கை வரை படித்தேன். ஸோ இப்படி எல்லா நூல்களையும் படிக்கிற ஒரு வாய்ப்பு, பேச்சாற்றல், பாட்டு. இப்போ பாரதியார் கவிதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சர் ரொம்ப சிறப்பாக அப்படியே இசையோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இன்றைக்கும் மனது அப்படி. பள்ளி நான் பல கல்லூரிகளுக்கெல்லாம் போனால் அந்த பாட்டை பாடுவேன், ஸ்கூல் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம். ஒரு 2 வரி பாடுங்க சார். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. குட் குட், ரொம்ப இனிமையா இருக்குது கேட்கறதுக்கு. அவங்க ரொம்ப அப்படியே ராகத்தோட பாடி அதை அந்த ராகம் வர்ற வரையிலும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி பாடல்கள். ஆண்களுக்கே நாட்டியம் சொல்லி தருவாங்க. அதாவது 5ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க அந்த ஒன்றியத்துக்குள்ள இருக்கிற பள்ளிகளில் நடக்கிற குடியரசு தினம், சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் அந்த ஆடல் பாடல்கள் எல்லாம் பெண்கள் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஆண்களையும் ஆட வைப்பாங்க. இந்த தாயை யசோதாவும் தான் ஆயர் குல துதித்த மாயன் கோபாலகு, அந்த 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 பாடல்லாம் நான் பாடி ஆடி இருக்கேன். அப்படி அந்த மாதிரி, அதாவது என்னன்னா ஆசிரியர்கள் அப்போ எடுத்துக்கிட்ட அக்கறை மாதிரி அவங்க அந்த பெரும் முயற்சி எடுத்து பசங்க பேரில் ரொம்ப அக்கறை எடுத்து அதை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல சூழலில் கிராமப்புறத்தில் படிக்கிற வாய்ப்பு, கிராமப்புறங்களில் சக மனிதர்களிடத்தில் இருக்குது. அதாவது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்வியல் சொல் இருக்கு இல்லைங்களா, வழக்க சொல்லும் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கிராமத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய கிடைக்கும். பெரியவங்க வயசானவங்கெல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. பட் நகர்ப்புறங்கள் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி தர்றதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. அந்த மாதிரி வாய்ப்புகளை பெற்று நாங்கள்லாம் வளர்ந்தோம். அதனால் எங்கள் ஊர் வந்து மெயின்ஸ் பிரதான சாலையில் இருக்குது. வாகன பஸ் எல்லாம் போகும், ஒரு பேருந்தெல்லாம் செல்லும், மற்ற வாகனங்களும் செல்லக்கூடிய பிரதான சாலையில் தான் எங்கள் ஊர் இருந்தது. அங்கே வந்து எங்கள் ஊரை பொறுத்த மட்டில் எல்லா விதமான பிரிவை சார்ந்தவர்களும் அங்கே குடியிருந்தாங்க. அதனால எங்கேயுமே வந்து ஒரு பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லாம், ஆமாம், அந்த அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு அந்யோன்யமாக அந்த மனிதநேய சிந்தனைகளை சகோதரத்துவத்தை எல்லாம் உணரக்கூடிய வாய்ப்புல நான் அந்த வாழ்வியலின் தொடக்கத்து காலத்திலேயே நாங்கள்லாம் உணர்ந்தோம். அது எஸ்பெஷலி கிராமப்புறங்கள்ல இருந்து தோன்றின கலாச்சாரம் தான் சார் அது. இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஆமாம், உண்மைதான். அந்த மாதிரி இருந்தாங்க. அதனால வந்து எங்கள் ஊர் அங்கே படித்து முடிச்சுட்டு அப்புறம் 9ஆம் வகுப்பு வந்து பரமத்தி, பரமத்தி, 10, 11 சின்ன தாராபுரம் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். ஓகே.
நீங்கள் சென்னைக்கு வந்து 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தீங்களா? 11 அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி. இவ்வளோ +1 சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அது எஸ்எஸ்எல்சி. அப்போ காலேஜ் அடி எடுத்து வைக்கிறதுக்காக நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க. ஓகே, அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த சென்னைக்கு வந்தது எப்போ காலேஜுக்கு? அதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியலில் ஈடுபடல இல்லை? அதுக்கப்புறம் அரசியல் நான் தொடக்கத்திலேயே 9ஆம் வகுப்பு படிக்கிற போதே 8 அதாவது முதல்ல 5 6ஆம் வகுப்பு படிக்கிற போது இருந்த நிலை வேறு. அதுக்கு பிறகு அங்கே நாங்களாம் சின்ன வயசில் கூட்டங்களுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு செல்லுவோம். இப்போ எத்தனை கிலோமீட்டர்? 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் சைக்கிளில். எங்கள் அண்ணன்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதில் நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போவோம். அந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு அந்த காலத்திலேயே சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து பெற்றிருந்தோம். நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து எனக்கு வந்து 2 பாடலை வந்து கேள்டான்னு சொன்னார். ஒன்று தர்மம் தலைகாக்கும், அடுத்தது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அதில் மிக முக்கியமான இந்த வரிகளை தான் சொல்லுவார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும், உன்னை அறிந்தால் அப்படின்னு அந்த அற்புதமான பாடல். அந்த 2 பாடல்கள் தான் இன்று வரை என்னை வழி நடத்துகிறது. அதாவது எம்ஜிஆர் பாதையில் பயணிக்கும்ங்கிறத எங்கள் அண்ணன் 2 பேரும் எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு அதை சொல்லி சொல்லி அன்றைக்கு திமுக கூட்டங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு சைக்கிளில் போவாங்க. அப்படி சைக்கிளில் போகிறபோது என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிலாம் கேட்டு ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி. இப்போ அப்போது அரசியல் உள்ள அடியெடுத்து வச்சதுக்கு உங்கள் அண்ணன்கள் தான், அவங்க சகோதரர்கள் தான் காரணமாக இருந்திருக்காங்க. பட் உங்களுக்கு அது முன்னேற்பாடோட ஒரு நீங்கள் அதை பிளான் பண்ணி வந்தது இல்லை? அதெல்லாம் அந்த இது இல்லை, இயல்பா வாழ்க்கையில் அது ஒரு பண்பாகவே வந்துருச்சுன்னு. சரி சார். இப்போ மக்கள் திலகம் மேனாள் முதல்வர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களிடம் எப்படி உங்களுக்கு ஒரு எல்லையற்ற ஒரு ஈர்ப்பு உண்டானது? அதான் நான் சொன்னேன். இந்த பேனா, எம்ஜிஆர் பேனா நண்பர்கள் வட்டத்தை மாணவர் பருவத்தில் உருவாக்கணும். அப்போ அதில் என்ன எங்களுடைய பணினா, ஒரு திரைப்படத்தினுடைய தலைப்பு, ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள், அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம், அதனுடைய கருத்து, அது என்ன, அந்த ஒரு வசனம்னா அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாங்கள் பெரிய ஆய்வு நடத்துவோம். ஒரு குரூப் டிஸ்கஷன். ஆமாம், டிஸ்கஷன் மாதிரி. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த படத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தும் வாயில், அப்போலாம் இது கிடையாது, ஜெராக்ஸ் கிடையாது, எந்த இது கிடையாது, தட்டச்சுக்கு பண்ணுறதுக்கு பெரிய அளவில் அது கிராமப்புறங்களில் கிடைக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நல்லா எழுதுகிறவனை கூப்பிட்டு அவனை எழுத சொல்லுவோம், நகல் எடுக்க சொல்லுவோம், பரீட்சைக்கு எழுதுகிற மாதிரி அவனை எழுத வச்சு அதை வந்து தபாலில் அனுப்புவோம் எங்கள் பேனா நண்பர்கள் வட்ட உறுப்பினர்களுக்கு. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி சிலோன், இங்கே இருக்கிற அந்த அப்புறம் பேருக்கு நான் அந்த ஸ்டாம்பொட்டி அனுப்ப மாட்டான், அவன் கொடுத்து வாங்கிக்கணும். அந்த மாதிரி அந்த வளர்ச்சிங்கிறது. ஆனால் நாங்கள்லாம் வந்து இந்த சினிமா கவர்ச்சிங்கிறது இல்லை, அறிவியல் ரீதியான தேடலுக்கு ஒரே விடை எம்ஜிஆர் திரைப்படங்களும் திரைப்பாடல்களும் திரைப்பட தலைப்பும் தான் நாங்கள் நம்பணும். அதுதான் உங்களை எம்ஜிஆரிடம் நிறைய ஈர்த்தது. அதனாலதான் அதுதான் எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த நெருக்கம் பற்றியும் உங்கள் மீது எப்படி அவர் அன்பு கொண்டிருந்தார் என்பதை பற்றியும் நேயர்களுக்கு சொல்லுங்க. நான் சென்னைக்கு வர்றதுக்கு காரணமே தலைவர் எம்ஜிஆரை பார்க்கணுங்கிறதுக்காக. அது எப்படி இன்னும் அதிகரிச்சதுன்னா, எங்கள் அண்ணன் வந்து முகலிவாக்கத்தில், ராமாவரம் தோட்டத்துக்கு பக்கத்தில் முகலிவாக்கத்தில், அப்போ வந்து ஹோல்சேல் சிட்டிக்கு சென்னை முழுக்க அரிசி பொருள் தயாரித்து ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருந்தார். அப்போது அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தலைவரையும் தினம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கு பிறகு முகலிவாக்கத்திலிருந்து சைதாப்பேட்டைக்கு அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம்.
சைதாப்பேட்டைக்கு வந்ததற்கு பிறகு ஐ திங்க் 71 கடைசியில் வந்ததுக்கு பிறகு இந்த எம்ஜிஆர் மன்ற நடவடிக்கையில் ரொம்ப தீவிரமாக நான் ஈடுபடுறேன். இந்த தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே இருந்த இணைப்பு இருந்தது இல்லைங்களா, அந்த இணைப்பு மறுபடியும் விரிவாக்கமாகுது. அப்போ சைதாப்பேட்டையில் கலை உலக பேரொளி எம்ஜிஆர் மன்றம்னு இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்த அமைப்போட இணைஞ்சு செயல்படுற ஒரு வாய்ப்பை பெற்றேன். பிஸ்னஸ் வித் அரசியல் அப்படிங்கிற அரசியல்ங்கிறத விட எம்ஜிஆருடைய அந்த திரைப்படங்களை பற்றி ஆய்வு செய்தல், அதை அடுத்தவர்களுக்கு சொல்லுதல், இதுதான் எங்களுடைய பணியே. ஒரு பொது தொண்டாவே செஞ்சு. ஆமாம் 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 ஆமாம். அதை பற்றி விவாதங்கள், அதை பற்றி அதாவது இது இப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கும், இந்த கருத்து சரியா, இந்த கருத்து சரியில்லையா, இதை தலைவர் சொல்லலாமா, தலைவர் சொல்லக்கூடாதா, தலைவர் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் சிலாகித்து நாங்கள் எல்லாம் ஆய்வு பண்ணுவோம். அதை துண்டு பிரசுரமாக போடுவோம். ஒரு திரைப்படம் நல்லா திரைப்படமாக இருந்ததுன்னா அந்த திரைப்படத்தை பற்றியெல்லாம் பல இப்படி அந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளில் மற்ற ரசிகர்கள் மாதிரி அல்ல, நாங்கள் ஒரு வித்தியாசமான டீம், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் படிப்படியாக வரும்பொழுது தான் எம்ஜிஆர் மன்றங்களில் நான் என்ன மாதிரி எம்ஜிஆர் மன்ற அமைப்பு வச்சு தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் பக்தர்கள் இருக்காங்க. நாங்கள்லாம் ரசிகர்கள் என்பதை விட எம்ஜிஆர் பக்தர்கள்னு சொல்லுவோம். அப்போது திமுகவில் எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார், எம்ஜிஆருடைய செல்வாக்கு குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் மன்ற தோழர்களுக்கு ஏற்பட்டது. அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, தாம்பரத்தில் பாலுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வீட்டில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 150 பேர் ஒன்று திரண்டு கூட்டம் நடத்துகிறோம். இந்த மாதிரி புரட்சி நடிகர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாரும் மக்கள் பாராட்டுறாங்க, போற்றி மகிழ்கிறாங்க. ஆனால் திமுக வளர்வதற்கே அவர் தான் காரணம். ஆனால் அவர் புறக்கணிக்கப்படுவதை நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது. அதனால் அதற்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ண, அவர் செல்வாக்கு என்னங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்தில் தான் முத்து பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் நடித்து அவர் பேரில் மன்றங்களை துவக்கிறது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போன்ற காரியங்கள் நடைபெற்று. அப்படி நடைபெற்ற போது தான் நாங்கள் முடிவு எடுத்து இந்த மாதிரி பண்ணணும், தென்னக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கலைக்குழு அப்படிங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும், எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனி கொடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் கூட்டத்தில் தீர்மானம் போட்டுட்டு, அப்போ அந்த ஆரம்பி அவர்கள் தான் அன்றைக்கி தலைவருக்கு எல்லாமே எம்ஜிஆர் மன்ற காப்பாளர். அவரிடத்தில் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் இந்த 2க்கும் அனுமதி வேணும்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுக்குறோம். அப்போ கல்யாண சுந்தரம்னு இருந்தார், அவர் இல்லை இருந்தார். அவர் தான் இதை கொண்டுட்டு போய் அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் அக்டோபர் 1ஆம் தேதி அந்த எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம் லாய்ட்ஸ் காலையில் இருக்கிற சத்யா திருமண மண்டபத்தில், இன்றைக்கி தலைமை கழகமாக இருக்கு இல்லைங்களா அந்த இடம், அது அப்போ திருமண மண்டபம், அதில் நடக்குது. அந்த கூட்டத்தில் தலைவர் எங்களுக்கு தனிக்குடி அடையாளம். நீங்கள் அன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறீங்க எம்ஜிஆரை, சந்திக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் பலமுறை பார்த்துருக்குறோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த கூட்டத்துக்கு நாங்கள் இது பண்ணி சொல்கிறது கோரிக்கை மனுவோட. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, தனிக்கொடி. சரி, தனிக்கொடிக்கு எந்த கொடியை என்ன சின்னத்தை அடையாளத்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் படமே போடலான்னு பல பேர் சொல்லு. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சத்யா திருமண மண்டபத்தினுடைய நுழைவு வாயிலில் அந்த கேட் இருக்குது, அந்த கதவு மூட திறக்கிற கதவு இருக்குது, இரும்பு கதவு, அந்த கதவில் தாமரைப்பூ கொடி இருக்குது. நான் ஏன்னு கேட்டேன், தலைவருக்கு ராசியானது அப்படின்னு சொல்லி தாமரைப்பூ கொடியை தாமரைப்பூவை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த தாமரைப்பூவையே நாம் கொடியில் அடையாளப்படுத்தலாம், நம்ம எல்லாருமே பாங்க போகலாம், கூட்டம் முடிஞ்சிட்டு போய் பார்ப்போம், அந்த தாமரை இருந்ததுன்னு சொன்னால் அதையே வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா தலைவர் படத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் போட்டு, அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தோன்னே அதில் தாமரை தான் இருந்தது. ஸோ அப்போ தாமரை பூக்கொடியை நம்ம தயார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2க்கும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி
தலைவரிடத்தில் கோரிக்கை மனு கொடுக்குறோம். தலைவர் இந்த மாதிரி இந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைய முதல்வர் கலைஞர் தலைவரை தூதனுப்பி அவரை சரி பண்ணிடுறாரு. நாங்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு போகிறோம், நிச்சயமாக ஏதோ நடக்க போகுது, நிச்சயமாக தலைவர் நீ சொல்லிடுவார் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா தலைவர் அதெல்லாம் வேண்டாம், தாய் கழகம் வேண்டுமா சேய் மன்றம் வேண்டுமா என்று என்னை கேட்டால் தாய் கழகம் தான் வேண்டும் என்பேன். ஒரு தாய் எத்தனை குழந்தைகளை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், சேய் தாயாக முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை அப்செட் ஆகிட்டாரு. அதாவது எல்லாருமே பெரிய அங்கே ஒரு மயான அமைதி, எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். அப்போ அந்த தருணத்தில் நான் மேடையிலேருந்து இது சொன்ன உடனே கீழே இங்கே அவருடைய காருக்கிட்ட நின்றுட்டேன். காருக்கிட்ட நின்னதுக்கு பிறகு தலைவர் என்ன பண்ணார், காரில் பேசி முடிச்சுட்டு காரில் ஏறுறாரு. அப்படி ஏறி வரும்போது வணக்கண்ணே, எம்ஜிஆர் மட்டத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னே, நீ ஒரு எம்ஜிஆர் மட்டம் கூட வராதுன்னு அப்படிங்கிறேன். அப்படி திரும்பி பார்க்குறாரு, என்ன அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன நடக்குதுங்கிறத பற்றி ஒரு 3-4 நிமிஷத்தில் படப்படன்னு புரிஞ்சு தள்ளிட்டேன். அப்போ அவர் என்ன பண்ணார், நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போனார். போனவர் போய் விசாரிக்கிறார். விசாரிக்கிற போது நான் சொன்னதை விட நிறைய தகவல்கள் அவருக்கு கிடைக்குது, அவருக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகள். அப்போ உடனே அவர் ரொம்ப அப்செட் ஆகி, சரி இதுக்கெல்லாம் விடை சொல்லணுங்கிறது தான் அன்றைக்கே 1ஆம் தேதி நான் பேசின அன்றைக்கே கூப்பிட்டு 8ஆம் தேதி திருக்கழுக்குன்றத்தில் அண்ணா சிலை திறப்பு விழா, அந்த இரவு லாயட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டம் 8ஆம் தேதி தேதி கொடுத்துட்றாரு. போட்டு அங்கே போய் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் கிளைக்கழக செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை சொத்து கணக்கை காட்டணும், மக்கள் நம் மீது சந்தேகப்படுகிறார்கள், பல பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது, அதற்கெல்லாம் நாம் விடை சொல்லணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு. அங்கே பேசிட்டு இங்கே லாயட்ஸ் காலனியில் இரவு பொதுக்கூட்டத்தில் நான் தான் திமுக தான் நான், நீ முடிஞ்சால் சொல்லிக்க அப்படின்னு ரொம்ப காரசாரமாக பேசினார். பேசின உடனே மறுநாள் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர் 26 பேரை மாவட்ட செயலாளர்களை வரவழைச்சி அந்த 26 பேர்களும் கையெழுத்திட்டு 10ஆம் தேதி அன்னைக்கு தற்காலிக நீக்கம் அப்படின்னு எம்ஜிஆர் நீக்கிறாங்க. அப்படி அந்த நீக்கம் செய்தி கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஏன்னா நீ ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒருத்தரை நீக்கினதுக்கு தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். வாகனங்கள் செல்லலை, அப்படியே வாகனங்கள் போனால் எம்ஜிஆர் வாழ்கன்னு எழுதியிருந்தால் தான் அந்த வாகனம் அனுமதிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தில் காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது இல்லைங்களா, அதை அப்படியே கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது. பத்திரிகையாளர்கள் நிறைய சீனியர் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அது சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு இடத்துல அந்த இடத்துல எல்லா ஊர்களிலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த தலைவருக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சியை நடக்கலை. அப்படி ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி, ஆதரவு, தொண்டர்களுடைய மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள், அதாவது என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரான தொண்டர்கள் குவிஞ்சு அப்படியே குவியலா தலைநகர் நோக்கி படையெடுத்துக்கிட்டு தினமும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் இங்கே இருக்கிற மாதிரி அப்படி வந்தாங்க, லட்சக்கணக்கான. அப்போ அதுக்கு பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி கட்சி தொடங்குச்சு. கட்சி இவர் தொடங்கலை, அதாவது பொதுமக்களும் எம்ஜிஆர் பக்தர்களும் அதிமுக அந்த கட்சியை தொடங்குறது தொண்டர்களும் பொதுமக்களும் தான் காரணம். அத நீங்க ரொம்ப முக்கியமா காரணமா இருந்திருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் அதுதான் அந்த இது அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இவரு சமாதானமாய் பேசி அந்த காரு கிட்ட வந்து நான் சொல்றேன் இல்லைங்களா, நான் சொன்னதுக்கு பிறகுதான் அவருக்கு பல உண்மைகள் தெரியுது. இந்த மாதிரி மன்றங்களை எல்லாம் அந்த துணிச்சல் உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து இருக்குது இல்ல, ஏதாவது உண்மையை சொல்லணும் எந்த பயமும் இல்லாம அப்படின்னு.
அதனால தான் அந்த துணிச்சலாக நான் சொன்னதுனால தான் அதை பற்றி விசாரித்தார். விசாரித்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரிஞ்சுது. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறார். ஓகே. அப்போது முழுக்க முழுக்க வந்து ஒரு தப்பான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் சொல்கிறது உண்மைங்கிறது தெரியுது. அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறார். அதனால் இந்த முடிவு எடுப்பதற்கு தூண்டுகோலாக அல்லது அது ஒரு விதைய விதைச்சதில் நான் ஒரு ஆள், உங்களுடைய பங்கு. அதனால தான் அவன் வந்து இன்னைக்கு எனக்கு மேலே ஒரு அக்கறை இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதாவது ஏன்னா அப்போ நாங்கள்லாம் வந்து என்ன நோக்கத்தோடு இந்த இயக்கம் வேணும்னு நினச்சோம்னா, நேர்மை, தூய்மை, மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியல் இயக்கம், அதுதான் எங்கள் நோக்கம். அதுதான் தலைவரும் அந்த 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 இதுதான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லி அந்த கட்சியை தொடங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கு பிறகு தினம் மிகப்பெரிய அளவில், அதாவது அந்த மாதிரி ஒரு எழுச்சியை நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதுமா. அந்த அதாவது நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், 72 இப்போ 52-53 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலேயே அவ்வளோ எழுச்சி, அவ்வளவு தூரம். ஸோ அப்படி ஒரு தேவை அன்றைக்கு இருந்தது, அப்படி ஒரு அரசியல் தேவை. அதற்கு தகுதியானவர் எம்ஜிஆர் மட்டும்தான். ஒரு தகுதியான தலைவர் எம்ஜிஆர் மட்டும். அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டி, அவர் வந்து திரையுலகில் எல்லாரும் நடிகர்கள், எல்லாருமே நடிகர்கள் தான். சிவாஜி கணேசன் நல்ல நடிகர், எஸ்எஸ்ஆர், இப்படி எல்லாரும் இருந்தாங்க. என்எஸ்கே மிகப்பெரிய கலைவாணர்னு எல்லாராலும் பாராட்டப்பட்டவர். லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன், நடிகர்களும் சிவாஜி கணேசன், இந்த மறுபுறம் பார்த்தா ஜெமினி கணேசன், ஏவிஎம் ராஜன், இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டாளமே இருந்தது. அந்த தருணத்தில் மக்களால் மிகவும் மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரே நடிகர் எம்ஜிஆர். காரணம் அவருடைய ஈகைத்தன்மை, அவருடைய நற்பண்புகள், அவருடைய கொடைவள்ளல் அப்படின்னு சொன்ன, அதாவது கொடைவள்ளல் அப்படின்னு சொன்னாமா அந்த கொடைவள்ளலுக்கு அடையாளம் யார் அப்படின்னா எம்ஜிஆர் தவிர அது யாருமே இல்லை சமகாலத்தில். அந்த காலத்தில் பாரி, அந்த மாதிரி சங்ககால கொடையாளிகள் இருந்த இது நிகழ்வுக்கு அவங்களோட ஒப்பிடுவதற்கு பல கொடைவள்ளல்கள் இருந்தார்கள்னு சொல்லலாமே தவிர, இப்படி ஒரு இந்த கொடைவள்ளல்னா இப்படி தான், இதான் எம்ஜிஆர் மாதிரி தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு பள்ளி மாணவர்களுக்கு சொல்ற அளவுக்கு அவர் வாழ்ந்தார். ஸோ அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தோற்ற பொழிவு, அது ஒரு காந்த சக்தி மாதிரி, அது எல்லாரும் ஈர்ப்பு. ஸோ எம்ஜிஆர் என்ற அவரை நடிகர்னு சொல்கிறதை விட, அவர் ஒரு அரசியல் தலைவர்னு சொல்கிறதை விட, ஒரு மனிதனாக, மனிதநேயமிக்க மனிதனாக, ஒரு மனிதனுக்கு என்ன பண்புகள் வேணுமோ அந்த மனிதனாக வாழ்ந்தார். அப்படி அவர் வாழ்ந்தது அவதார புருஷர்களால் மட்டுமே முடிந்தது. அதனால தான் எம்ஜிஆரை ஒரு அவதாரம் என்று சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரை ஒரு அவதார புருஷராக நினைக்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி எம்ஜிஆரை ஒரு அவதார புருஷராக நினைப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் எதுலையுமே சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சார். அந்த அமைத்து கொண்டு அந்த வாழ்வியல் பண்பு சக மனிதனுக்காக, அந்த அவருடைய வாழ்வியல் என்பது மற்றவர்கள் மாதிரி பொருள் ஈட்டல் அல்ல, பொருள் ஈட்டுவதே மற்றவங்களுக்கு கொடுப்பதற்காக. ஸோ அதனால தான் அவர் வந்து இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றளவும் எல்லோராலும் பேசப்படுகிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணமே அவருடைய பண்புகள் தான். ஸோ அந்த பண்புகளால் ஈர்க்கப்பட்டவர்கள் நாங்கள். அது வேற இல்லை. எங்களை பொறுத்தவரை அவருடைய ஒரு திரைப்பாடல்களும் திரைப்பட தலைப்பும் திரைப்பட கருத்தும் சமூக மாற்றத்திற்கும் சமூக வாழ்வியல் இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக திருக்குறள் மாதிரி இருந்துச்சு. அது உண்மைதான். அதனால தான் அவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கார். இப்போ நீங்கள் அவரை வாத்தியார்னு ஏன் சொன்னாங்க? இப்போ நீங்கள் எல்லா நடிகை யாராவது எந்த நடிகையாவது வாத்தியார்னு சொன்னாங்களா? இல்லை. எம்ஜிஆர் பண்புகளை கற்றுக் கொடுப்பவர். அவருடைய திரைப்படங்களை பார்த்தா நீங்கள் வந்து நல்ல பண்புகளை தெரிஞ்சுக்கலாம், நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், வாழ்வியலுக்கான ஒரு வழிகாட்டியாக
அவர் வந்து திரைப்பாடல்கள் அமைந்தது, திரைப்பட வசனங்கள் அமைந்தது, திரைப்பட தலைப்புகள் அமைந்தது. இப்போ தாய் சொல்லை தட்டாதே. ஆமாம். இது எவ்வளோ பெரிய ஒரு கருத்தை ஒரு திரைப்படத்தினுடைய தலைப்பில் வச்சு எங்கப்பா போகிறேன், நான் படம் பார்க்க போகிறேன், தாய் சொல்லை தட்டாதே. ஓ அப்படியா, ஓ தாய் சொல்லை தட்டாதே. ஸோ அது ஒரு படிக்காதவங்க மத்தியில் ஒரு விவாத பொருளாக்கப்பட்டது. தாய் சொல்லை தட்டாதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திரைப்பட தலைப்பு படிக்காதவங்கலேருந்து படித்தவங்க வரையிலும் அது ஈர்க்கப்படுது, அது விவாதிக்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒரு திரைப்பட தலைப்பின் வாயிலாகவே படிக்காதவர்களையும் படிக்க வைத்து, பேசாதவர்களையும் பேச வைத்து, அந்த பண்புகளையும் கடைப்பிடிக்க அதுதான் அந்த பண்புகளை கடைப்பிடிக்கக்கூடிய வகையில் டூரிங் டாக்கீஸ், தியேட்டர் அனைத்தும் பள்ளிகளாக கல்லூரிகளாக மாறியது. அதனால தான் ஒரு வாத்தியார். ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இதை விட ஒரு ரத்தின சுருக்கமா யாரும் சொல்ல முடியாது. அதனால ஒரு வாத்தியார். ஓகே. அப்போ அவருடைய திரைப்பாடல்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு திரைப்பாடலும், அந்த ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடல் அதை டீப்பா இசையோட, அதாவது இசையோட கேட்க வச்சுது, இசையோட கேட்க வச்சு, நல்ல இசை, நல்ல கருத்து. ஸோ நல்ல கருத்தும் நல்ல இசையும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பாடமாக வாழ்வியல் பண்பை சொல்லி தந்ததுங்கிறது, அது சொல்றவங்க சொன்னா மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. அந்த சொல்றவங்க யாருன்னா இவர் தான் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் என்ற 3 எழுத்தை வாத்தியார் என்று எல்லோரும் மதிக்க காரணமே அவருடைய அக்கறை, சமூக அக்கறை, சமூக மாற்றம். நீங்க சின்ன பையிலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையும் தான் எண்ணி பாரடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. நீங்க இதை எந்த ஒரு வரியும் வீணான வார்த்தைகளே கிடையாது. ஸோ இப்படி இந்த பாடலில் மட்டுமே சொன்னால் நாள் கணக்கில் மாத கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படி தன்னுடைய திரைப்பாடல்களை அமைத்தார், சிந்திக்க வைத்தார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, எதுக்கு உழைக்கணும்? ஊருக்கு கொடுக்கறது. நீ உல்லாசமா வாழ்றதுக்கு இல்லை. ஸோ சக மனிதனை அவர் நேசித்ததைப் போல, சக மனிதனுக்காக வாழ வேண்டும் என்று அவர் சொன்னதைப் போல, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார். எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை நல்ல இசையோட நல்ல காட்சி அமைப்போட அதை சொல்லும் பொழுது அது படிக்காத பாமரனையும் போய் சேர்ந்தது. அதனால தான் அந்த ஈர்ப்பு, இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு இன்று வரையிலும் இருக்கிறது என்றால், இன்று வரையும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாடல்களுக்கும் இருக்குது, பாடல்களுக்கு இருக்கும், அவருக்கு இருக்குன்னா அதான் காரணம். அதாவது தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சார், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணிச்சார். தான் சம்பாதித்த அனைத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க, இவரை போல் ஒரு நடிகர், ஒரு மனிதர் யாராவது இருக்காங்களான்னு இல்லை. தான் சம்பாதித்த அத்தனை செல்வங்களை வாழும் போதே அன்றாடம் கொடுத்து கொண்டிருந்தார். தான் வாழ்ந்து முடிந்ததற்கு பிறகு இந்த சொத்துக்கள் அனைத்தும் சமூகத்தில் தேவைப்படுவோருக்கு போகணும்னு அறக்கட்டளை உருவாக்கி அத்தனையும் கொடுத்துட்டார். வாழ்ந்தபோது சம்பாதிச்சதை எல்லாருக்கும் கொடுத்தாரு, வாழ்ந்ததற்கு பிறகும் தன்னுடைய சொத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுத்தார். ஸோ இப்படி ஒரு அதிசயமான ஒரு பிறவி என்பது சாதாரண மனிதர்களுக்கு வராது. இவர் மகா அவதாரமாக இருக்கிற காரணத்தினாலே தான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு தான் நான்லாம் நம்புகிறேன். அதனால தான் அவருடைய வார்த்தைகளை இன்றளவு நாங்களெல்லாம், அவருடைய கருத்தை, அவர் சொன்ன அறிவுரைகளை அப்படியே ஏற்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர் மீது இருக்கிற நம்பிக்கை தான்.